வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அறங்கள். 32 அறங்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அம் அறபலீசுர சதகம் அப்படிங்கிற ம் அ ஒரு நூலில் அ நம்ம தமிழர்கள் அந்த அறங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம அந்த ஃபேமிலியில் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க ஓகேங்களா? ஆ அதாவது என்னென்ன அறங்கள் அப்படின்னா, அன்னதானம். அன்னதானம் அப்படின்னா அது பசித்தவர்களுக்கு சாப்பாடு தர்றது. சரிங்களா? அன்னதானம்னா பசித்தவர்களுக்கு சாப்பாடு தர்றது. யாரு? நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம இந்த கஷ்டப்படுறவங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ஆதரவற்ற பீப்புள்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரலாம். ஓகேங்களா? நான் இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம ஃபேமிலியோட உள்ள குழந்தைகள் நல்லாப்பாங்க. நம்மளையே அந்த வம்சமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒன்று செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபேமிலியும் அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் இது ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு ஒரு ஒரு காரணமா இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம இதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படுறது நமக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குளறு கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. குளறு குளரும் குளம் கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. புரியுதுங்களா? குளம் கிணறு வேட்டுதல் சொல்றாங்க. அதாவது நீர் நிலைகளை உண்டாக்குறது. நம்ம தண்ணி நம்ம சாப்பிட நம்ம தரலாம். நம்ம தண்ணி, நீர்பானம், நீர்மோர் இந்த மாதிரி நம்ம இந்த சம்மரில் நம்ம தரலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோலை அமைத்தல் சொல்கிறாங்க. சோலை அமைத்தல் அப்படின்னா மரம், பூச்செடிகள் இதெல்லாம் நடுறது. சரிங்களா? இது நமக்கு தெரியும் இல்லையா? அது நிறைய மேரேஜில் இப்படிலாம் தராங்க இல்லையா? செடி நடுங்க அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்டபம் கட்டுதல் சொல்கிறாங்க. மண்டபம் கட்டுதல் அப்படின்னா மக்களுக்கு நிழல் தர ஓய்விடம் அமைத்தல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? மண்டபம்